ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவது மிகவும் மகிழ்ச்சியான காரியம். சென்ற வாரம் நம்ம தேவனுடைய பந்தியிலே சேரும்போது இந்த வசனம் என்னுடைய மனசுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் போட்டார். வாசிக்க கேட்ட வேத பகுதி எடுக்க வேண்டாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 58வது வசனம் வரையில தேவன் அந்த வசனத்தை மீண்டும் மீண்டுமாக என்னிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் இந்த வசனத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட முடித்தேன். தொடர்ந்து அந்த காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன். அதற்கு முன்னதாக கர்த்தர் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை தன்னுடைய சொந்த ஜனமாக மாற்றினார். அவரை யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம். யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரத்திலே அவரை சொல்றாரு, என்னுடைய கர்த்தருடைய சேனைகள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சேனைகள் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அவர்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் பரிசுத்த சபையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டிலே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையார் இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் சபையை குறிக்கிறது. அது கர்த்தருடைய சபை. ஆனா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்கிறார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சபையை குறித்து சொல்லுகிறார். அந்த சபையை புதிய ஏற்பாட்டின் சபை என்று சொல்லுகிறார்கள். என்ன சபை? புதிய ஏற்பாட்டின் சபை. 2 சபை பார்த்தோம். என்னென்ன சபை? பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய சபை இஸ்ரவேல் ஜனத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய சபை இஸ்ரவேல் மக்களும் யூத மக்கள் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரையும் அவர் என்னுடைய சபை என்று சொல்கிறார். 2 சபை. ஆனால் வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரத்திலே இந்த புதிய ஏற்பாட்டின் சபை என்னவாக மாறும்? மணவாட்டியாக மாறும். ஆனா வழக்கத்துல நம்ம என்ன சொல்றோம்? மணவாட்டி சபை, மணவாட்டி சபை என்று சொல்லுவோம். ஆனா வேதாகமத்திலே மணவாட்டி சபை என்று இல்ல, அது என்னதான்? மணவாட்டி தான், ஒரே மணவாட்டி தான். அப்ப நம்ம எல்லாரும் ஒரே மணவாட்டியாக மாறப்போகிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எத்தனை சபை இருக்கு? 2 சபை தான் இருக்கு. ஒன்னு பழைய ஏற்பாட்டின் சபை, மற்றொன்று புதிய ஏற்பாட்டின் சபை. இது ஏன் சொல்றேன்னா, இது பிரசங்கம் அல்ல, வரக்கூடிய நேரங்களிலே இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி. சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23 25 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிப்போம். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னை உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும்படி காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருந்த சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த காரியத்தை தியானிப்பதற்கு முன்னதாக சில காரியங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்ப்போம். கர்த்தர் எத்தனை நாள் சிருஷ்டித்தார் இந்த உலகத்தை? 6 நாட்கள் சிருஷ்டித்தார் இல்லையா? அதுல முதல் 3 நாள்ல என்ன சிருஷ்டித்தாரோ அதை அடுத்த 3 நாள் என்ஹான்ஸ் பண்ணுகிறார். முதலாவது நாள் என்ன செய்யறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆனா 4வது நாள் என்ன செய்யறாரு? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் படைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப முதல் நாள் வெளிச்சமாக இருந்தது என்னது? இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம், நானே இந்த உலகத்தின்
ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை அவர் அந்த இடத்திலே சொல்கிறார். ஆனா வசனத்தை வாசிக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, உண்டாக கடவது அல்ல, அங்கே தரித்திருக்க கடவது அல்லது அங்கே வர கடவது என்று சொன்னால், அந்த நாளிலே வெளிச்சத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை, வெளிச்சத்தை அங்கே வர வைத்தார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வர்றார். ஃபர்ஸ்ட் நாள்ல வெளிச்சத்தை உண்டாக்கினார் கர்த்தரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல குமாரனை வர வைக்கிறார். 4வது நாள் என்ன செய்யறாரு? அதுக்கு ஒத்ததாக என்ன செய்யறாரு? சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரத்தையும் படைக்கிறார். 2வது நாள் என்ன செஞ்சாரு? ஆகாய விரிவை உண்டாக்கினார். தண்ணீரை 2ஆக பிரித்தார். ஒன்று பூமியில் மீது இருக்கக்கூடிய தண்ணீர், ஒன்று ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்று 2ஆக பிரித்தார். என்னென்ன செஞ்சாரு? ஆகாய விரிவை உண்டாக்கினார். 5வது நாளை பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல்ல பறவைகளை உண்டாக்குகிறார். அதன் பிறகு என்ன செய்யறாரு? தண்ணீரிலே வாழும் ஜீவ ஜந்துகளை படைக்கிறார். அப்ப 2வது நாள் செய்ததும் 5வது நாள் செய்ததும் அதனுடைய என்ஹான்ஸ்மெண்ட். 3வது நாள் என்ன செஞ்சாரு? பூமி முழுவதும் ஜலத்தினாலே நிரப்பப்பட்டிருந்தது. என்ன செஞ்சாரு? வெட்டாந்தரையை மேலாக கொண்டு வந்தார். வெட்டாந்தரையை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? மரங்களை உருவாக்குகிறார். 6வது நாள் அந்த நிலப்பரப்பை நிரப்பும் வண்ணமாக காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் படைக்கிறார். 6வது நாள் என்ன செய்யறார்? கடைசியாக யாரை உருவாக்கினார்? மனுஷனை உருவாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே மண்ணினாலே. அப்ப அந்த மண் என்பதற்கு எபிரேயத்துல என்ன கொடுத்திருக்கிறது என்றால், மின்ஹா அடாமே என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாமே என்று சொல்லி, அததான் நம்ம ஆதாம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஜீவபாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆதாமை எங்கே உருவாக்கினார்? ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கவில்லை. எங்கே உருவாக்கினார்? ஏதேன் தோட்டத்திற்கு மேற்காக உருவாக்கி அவரை எங்க கொண்டு வந்தாரு? கிழக்காக கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். எபிரேயர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த எடுக்கப்பட்ட மண் இருக்கு இல்லையா, அந்த மண் எங்கிருந்து எடுக்கப்பட்டதான்? மோரியா மலை என்று இருந்தது அல்லவா, அந்த ஆபிரகாமின் காலத்துல அந்த இடத்திலிருந்து அந்த மண்ணினாலே ஆதாமை உருவாக்கினார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அந்த இடத்திற்கு மோரியா என்று சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எருசலேம் என்று சொல்லுகிறோம், அல்லது சியோன் என்று சொல்லுகிறோம், அல்லது சாலேம் என்று சொல்லுகிறோம், எபேசு என்று சொல்லுகிறோம். அந்த இடத்திற்கு பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் அந்த இடத்தின் மண்ணை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆதாமை உருவாக்கி பின்பு அவனை எங்க கொண்டு வந்தார்? ஆதாமையும் ஏவாளையும் எங்க கொண்டு வந்தாரு? ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வந்தார். அந்த ஏதேன் தோட்டம் கிழக்காக இருந்தாலும் அந்த கிழக்கு பக்கத்திலே அதனுடைய நுழைவாயில் இருந்தது. சரி, தொடர்ந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஜீவ விருட்சங்களா ஜீவ விருட்சமா? ஜீவ விருட்சங்களா விருட்சமா? விருட்சம் இல்ல. அப்ப எத்தனை மரம்? ஒரே ஒரு மரம். நன்மை தீமை அறியும் விருட்சங்களா விருட்சமா? விருட்சம். அப்ப எத்தனை மரம்? ஒரே மரம் இல்ல. அதனால அது ஒரே ஒரு மரமாக இருந்தது என்று சொல்லி. சரி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வாசிப்போம். இப்ப ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். போதும். மத்தியில எத்தனை விருட்சம் இருந்துச்சு? முக்கியமான விருட்சம் என்ன இருந்துச்சு? ஜீவ விருட்சமும் நன்மை தீமை விருட்சம் அறியும் விருட்சமும் இருந்துச்சு. அப்ப எதை மட்டும்தான் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு?
நன்மை தீமை அறியும் விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்பன்னா என்ன அர்த்தம்? எதை புசிக்கலாம்? ஜீவ விருட்சத்தை தாராளமா புசிக்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அதில் புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லி ஒரு காரியத்தை, கட்டளையை மனிதனுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கலாம்? ஜீவ விருட்சத்தை நீங்க சாப்பிடலாம். எதை சாப்பிடக்கூடாது? நன்மை தீமை அறியும் கனியை புசிக்க கூடாது. புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, எதுக்காக இந்த நன்மை தீமை அறியும் விருட்சத்தை அங்க வைக்கணும்? பேசாம அதை வைக்காமே இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃப் வில், அவனுடைய சுய காரியம், விருப்பத்தின்படி அவன் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி 2 காரியத்தை வைத்துவிட்டு அவர் சொல்றாரு, எதை புசிக்க கூடாது? நன்மை தீமை அறியும் விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, புசிக்கும் நாளிலே நீ மரிக்கவே சாகவே சாவாய் என்று சொல்லி. ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு? காட்டு மிருகமாகிய சர்ப்பம் தந்திரமுள்ள விலங்காக இருந்தது. அது ஏவாளை வஞ்சித்தபடினாலே ஏவாள் என்ன செஞ்சாங்க? பல இந்த நன்மை தீமை அறியும் கனியை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24 மீண்டுமாக நாம் வருவோம். அங்கே சொல்றாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். எங்க எடுத்தாங்க இவர மண்ண? மோரியா மலையிலே. அப்ப ஏதேன் தோட்டத்திலிருந்து மோரியா மலைக்கு அனுப்பிவிட்டார். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஆதாமும் ஏவாளும் தப்பு செஞ்சுட்டாங்க. அதனால என்ன செஞ்சிட்டாரு கடவுள்? தண்டனை கொடுத்துட்டாரு இல்ல? கடைசி 24வது வசனத்தை வாசித்துருவோமே. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ம். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் நீட்டிக் கொண்டிருந்த சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சரி, அப்ப ஒரே ஒரு கேள்வி, கேரு பின்னையா கேரு பின்களையா? அப்பனா என்ன அர்த்தம்? மோர் தென் 2 இல்லையா? மினிமம் 2, மோர் தென் 2 இல்லையா? 2 கேரு பின்களை தேவன் ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு வாசலிலே வைத்து அவர்களின் நடுவிலே சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அது எப்படி கொண்டிருந்ததா? வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்து ஆதாமும் ஏவாளும் கையை நீட்டி எதை பறிக்க கூடாது? ஜீவ விருட்சத்தை பறிக்க கூடாது என்று சொல்லி அவர்களை தடை செய்து விட்டார். இதை அநேக நேரங்களில் நீங்களும் நானும் படிக்கும் போது கடவுள் ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்ன பேச்சை கேட்காததுனாலே அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டார் என்பதை போல இருந்தாலும், ஆனால் கர்த்தர் மனித குலத்தை அவர் நேசித்தபடினாலே அவர் இந்த காரியத்தை செய்தார். மனிதர்கள் மீது அவர் இரக்கம் பாராட்டினபடினாலே அதை செய்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப நன்மை தீமை கனியை புசித்து விட்டு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பாவம் செய்து விட்டார்கள். அந்த பாவத்தோடு கூட ஜீவ விருட்சத்தையும் புசித்திருந்தா என்ன இருக்கும்? காலகாலமாய் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? எதிலேயே வாழ்ந்திருப்பாங்க? பாவத்தோடு கூட வாழ்ந்திருப்பார்கள். பாவத்தின் விளைவு, பாவத்தின் பலன் இவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இவர்கள் நித்தியமாய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே கர்த்தர் இந்த மனுகுலத்தை சிநேகித்தபடினாலே, அன்பு செலுத்தியபடினாலே அவர் என்ன செய்யறாரு? ஜீவ விருட்சத்தை புசிக்காதபடிக்கு அங்கே யாரை வைக்கிறாரு? கேருபீன்களை வைத்து அவர்கள் நடுவாக என்ன வைக்கிறாரு? சுடரொளி பட்டயத்தை வைத்து இவர்கள் சென்று ஏதேன் தோட்டத்தை சென்று அந்த ஜீவ விருட்சத்தை பறித்து புசிக்காதபடிக்கு
ஒரு தடை செய்கிறார். முதலாவது என்ன செய்யணும்னா, இந்த மனிதர்களுக்குள்ள என்ன போச்சு? கீழ்ப்படியாமையினாலே பாவம் போச்சு. இந்த பாவத்தை அவர்களை விட்டு எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு காரியத்தை செய்யாமல் இவர்களுக்கு எதை புசிக்க கொடுக்க கூடாது? ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுக்க கூடாது. முதலாவது இந்த பாவத்திற்கு ஒரு தீர்வை செய்ய வேண்டும். அந்த தீர்வு செய்யப்படாமல் அவர்கள் ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் இந்த காரியத்தை செய்தார். இந்த காரியத்தை செய்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், அவர் மனுகுலத்தை அதிகமாய் நேசித்தபடினாலே, மனுகுலத்தை அவர் அதிகமாய் விரும்பியபடினாலே அவர்களுக்கு தீர்வு தர வேண்டும். இந்த வசனம் சொல்லுது, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். செத்தாங்களா? சாகலையா? கொஞ்ச நாள் கழிச்சு தான் செந்தாங்க இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? சாகவே சாவாய், இம்மிடியட்டா சாவ. அப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், கர்த்தர் அங்கே ஒரு பலியை செலுத்தி அந்த பலியினாலே அவர்களுடைய பனிஷ்மெண்ட் என்ன செய்யறாரு? போஸ்ட்போன் பண்றார். அந்த இம்மிடியட்டா அதனுடைய பனிஷ்மெண்ட் வராதபடிக்கு அதை போஸ்ட்போன் பண்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயத்திலே அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் எத்தனை பலிகளை செலுத்தினார்? 1000 பலிகளை செலுத்தினார். இந்த பலிகள் எல்லாம் என்னன்னா, அவர்களுக்கு தீர்வு அல்ல, அந்த தண்டனையே என்ன செய்யறாங்க? அவங்க போஸ்ட்போன் பண்றாங்க. இந்த தண்டனை இம்மிடியட்டா எங்கள் மீது வராதபடிக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? போஸ்ட்போன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த இவர்கள் செலுத்திய பலிகள் எல்லாமே ஒரு தீர்வு அல்ல, அது பனிஷ்மெண்ட் இம்மிடியட்டாக வராதபடிக்கு அதுக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக இருந்தது. இப்ப தேவன் ஒரு முழுமையான ஒரு தீர்வை காண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்கு முன்னதாக இந்த ஏதேன் தோட்டத்தையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் நம்ம படிச்சோம் இல்லையா? ஆசாரிப்பு கூடாரத்தையும் பரலோகம், இது மூன்றையும் பார்த்தா அப்படி ரிப்ளிகாவா இருக்கும். மூன்றும் ஒரே மாதிரியாக இருக்கும். சரி, ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி பார்ப்போம். யாத்திரையாகமும் 25ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிப்போமே. 2 கேருபீன்களை செய்வாயாக. என்ன சொல்றாருன்னா, கேருபீன்களை என்ன செய்யணுமா? ஒரு கேருபீன் இப்படி இருக்கும், இன்னொரு கேருபீன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த 2 கேருபீன்களும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கும். அதற்கு மத்தியில என்ன இருக்கும்? கிருபாசனம் இருக்கும். அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, வானத்திலிருந்து அது ஒரு அக்னியாக இருக்கும். இப்ப ஏதேன் தோட்டத்துல பார்த்தோம், எத்தனை கேருபீன்கள் இருந்தது? 2 கேருபீன்கள் இருந்தது. அதற்கு மத்தியில என்ன இருந்துச்சு? சுடரொளி பட்டயம் இருந்தது. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தாலும், உடன்படிக்கை பெட்டியிலும் என்ன இருக்கு? 2 கேருபீன்கள் இருக்கு. அதன் மத்தியில என்ன இருக்கு? கிருபாசனம் இருக்கிறது. அங்கே தேவனுடைய அக்னி இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். போதும். இப்ப இந்த டேபர்நக்கிள் பார்ப்போம். டேபர்நக்கிள பார்க்கும்போது அதனுடைய பண்ண வேண்டும். கர்த்தருடைய சன்னதியிலே வர வேண்டுமே ஆனால் கிழக்காக நுழை ஜீவ விருட்சம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மையத்திலே இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும், கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கிழக்காக நுழைந்து எங்க போகணும்? மேற்காக டிராவல் பண்ணணும். அதுக்காக நீங்க வீடு வாங்கும்போது வாஸ்து பார்த்துறாதீங்க, இல்லை நம்ம இந்த பக்கம் தான் போகணுன்ட்டு. கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்? சிம்பாலிக்கா என்ன சொல்றாருன்னா, கிழக்காக இருந்து மேற்காக செய்கின்ற பயணம், அது என்னன்னா மனம் திரும்பிய பிரயாணம், கர்த்தருக்கு ஏதுவான பிரயாணம். இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணி போனாங்க. எங்கேருந்து போனாங்க? அவர்கள் இஸ்ரவேல்ல வந்துட்டு சுக்கோத்துல இருந்து போனாங்க. அதே போல யாக்கோபு வருகிறார். யாக்கோபு அந்த யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள சுக்கோத்துக்கு அதிலிருந்து உள்ள வர்றார். அப்ப கிழக்கில் இருந்து மேற்காக
அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அதே போல மேற்குல இருந்து கிழக்கு வந்தாங்க. எப்போ வந்தாங்க? பாபிலோன் அவர்களை கைப்பற்றி அவர்களை அடிமையாக கொண்டு போகும்போது அது எப்படி வந்துச்சு? மேற்கில் இருந்து கிழக்காக வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும்போது, சமாரியன் எங்கிருந்து வர்றாரு? எருசலேமில் இருந்து அவர் எரியோக்கு வருகிறார். அப்ப என்ன டைரக்ஷன் அது? வெஸ்ட் டு ஈஸ்ட். அப்போ வரும்போது சத்துருவானவன் அவனை தாக்கினார் என்று சொல்லி, அப்ப நம்ம கர்த்தருக்கு மனம் திரும்புதலுக்கான மனம் திரும்பிய ஒரு பிரயாணம் கிழக்கிலிருந்து மேற்காக செல்லுகிறது. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் போக வேண்டுமே ஆனால் இந்த கேருபீன்களை நீங்கள் கடந்து நீங்களும் நானும் போக வேண்டும். சரி, பழைய ஏற்பாடு ஆதாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? மனிதன் முழு மனு குலத்துக்கும் அடையாளமாக இருக்கிறான். ஏவாள் எதுக்கு அடையாளமாக இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டின் திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த ஏவாள் எத்தனை முறை அந்த ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடி நின்று அழுதுருப்பான் இல்லை? அந்த வாசலில் ஐயோ, எனக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே, நான் எப்படியாவது உள்ள போய் அந்த ஜீவ விருட்சத்தை நான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை அவன் அழுதிருப்பாள், முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் நடந்துச்சா? போக முடிஞ்சா? போக முடியல. ஏன்? சுடரொளி பட்டயம் இருந்தது. கேருபீன்களும் 2 கேருபீன்களுக்கு மத்தியிலே சுடரொளி பட்டயம் இருந்தபடியினாலே அவளால் போக முடியவில்லை. அவள் ஒருவேளை, நான் இப்படியாக இமேஜின் பண்ணுறேன், அவள் அந்த கேருபீன்களை பார்த்து கேட்டிருப்பா, நீங்கள் கொஞ்சம் எனக்கு வழி விடுங்க, நான் உள்ளே போய் என்ன செய்கிறேன், இந்த ஜீவ விருட்சத்தை எப்படியாவது நான் புசித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு வைத்திருந்த அந்த ஜீவ விருட்சத்தை நான் புசியாமல் நான் நன்மை தீமை அறியும் கனியை புசித்தபடினாலே இந்த சாபம் எனக்குள்ளாக வந்தது. இந்த சாபத்தை நான் நீக்க வேண்டும் என்று சொல்லி அநேக முறை அவள் முயற்சி செய்திருப்பாள். பழைய ஏற்பாட்டின் திருச்சபையின் மக்கள் அநேக முறை இந்த ஜீவ விருட்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல நேரங்களில் முயற்சி செய்தார்கள். ஆனால் முடிஞ்சா? முடியல. சரி, இப்போ ஒரு கேள்வி, எது போகாம ஜீவ விருட்சத்தை நாம் புசிக்க முடியாது? பாவம் முழுமையாக நீக்கப்படாமல் இந்த ஜீவ விருட்சத்தை நீங்களும் நானும் புசிக்க முடியாது. சரி, இப்போ ஒரு கேள்வி, நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரா மரிக்கலையா? மரித்தார். அப்ப நம்முடைய பாவங்களுக்காக முழுமையாக பலி செலுத்தப்பட்டதா செலுத்தப்படலையா? செலுத்தப்பட்டுருச்சு இல்லையா? முழுமையாக பலி செலுத்தப்பட்டாச்சு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், இதற்கு தீர்வு நடக்காமல் ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாது என்று சொல்லி. இப்ப நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நமக்காக ஒரே பலியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அவர் முற்றும் முழுவதுமாய் மாற்றினார், நீக்கினார் என்று சொல்லி. இப்ப நீங்களும் நானும் ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியுமா? புசிக்க கூடாதா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப ஜீவ விருட்சத்தை நான் புசிக்க முடியும்னா எப்படி புசிக்க முடியும்? அந்த ஜீவ விருட்சம் எங்கே இருக்கிறது? இதுக்கு ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஜீவ விருட்சம் அப்ப எங்க இருக்கு, அதை நான் எப்படி புசிக்கணும்? கேட்கணுமா இல்லையா? சரி, யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். கரெக்ட். உட்கார்ந்திருந்தார்கள். இப்ப 2 தூதர்கள், 2 கேருபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த மரியாள் நிக்கிறா. இந்த மரியாள் யாரை அடையாளப்படுத்துகிறாள் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டின் சபையை.
பழைய ஏற்பாட்டின் சபையை யார் அடையாளப்படுத்தினா? ஏவாள். புதிய ஏற்பாட்டின் சபையை இந்த மரியாள் அடையாளப்படுத்துகிறாள். இவ வந்து கேட்கிறாரு, அந்த கேருபீன்களிடத்திலே வந்து அவளை பார்க்குறாங்க. ஏவாள் வந்து கேட்கும் போதெல்லாம் இந்த கேருபீன்கள் என்ன செஞ்சாங்க? இந்த ஏவாளை பார்க்கவே இல்லை, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தாங்க. எது மேலே அவளுடைய கண் இருந்துச்சு? சுடரொளி பட்டயத்தின் மீது கண் இருந்தபடினாலே அவர்கள் ஏவாளை பார்க்கவே இல்லை. இப்ப மரியாள் புதிய ஏற்பாட்டின் திருச்சபை வந்து அந்த கேருபீன்களை பார்க்கும்போது இந்த கேருபீன்கள் என்ன செய்றாங்க? அவருடைய பார்வை எங்க போயிருச்சு? இப்ப மரியாளை பார்க்கிறது. அவர்கள் மரியாளை பார்க்கவில்லை, மரியாளுக்கு பின்னாக இருந்த யாரை பார்க்கறாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறபடினாலே மரியாள் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த கேருபீன்களுக்கும் நடுவிலே மரியாள் இருக்கிறபடினாலே அவர்கள் மரியாளோடு பேசுகிறார். கேருபீன்கள் என்ன பேசுகிறது? வாசிப்போம். ஏன் அழுகிறாய்? ஏவாள் பாட்டி அழுதாங்க, அப்ப என்ன கிடைக்கவே இல்லை, பதில் கிடைக்கவே இல்லை. இப்ப கேட்கிறாங்க, புதிய ஏற்பாட்டின் திருச்சபையை பார்த்து கேருபீன்கள் கேட்கிறார்கள், ஏன் நீ அழுகிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அந்த ரெண்டு கேருபீன்களுக்கு நடுவாக யார் சுடரொளி பட்டை இருந்துச்சு. இப்ப இந்த ரெண்டு கேருபீன்களுக்கு மத்தியிலே எதுவுமே இல்லை. இருக்க வேண்டிய ஜீவ விருட்சம் எங்க போயிருச்சு? சபையை தேடி வந்து விட்டது. பின்னாக இருந்த தொடர்ந்து வாசிப்போம். அவள் இயேசு நிற்கிறதை கண்டால் இயேசு என்று அறியவில்லை. ஏன் அழுகிறாய்? உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது சொன்ன காரியம் என்னது? ஏன் அழுகிறாய்? புதிய ஏற்பாட்டு திருச்சபையை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? ஜீவ விருட்சத்தை தேடி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஜீவ விருட்சமாகிய நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். ரபுனி என்றால் இப்ப அவ ஐடென்டிஃபை பண்ணிட்டா யாருன்னு? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்போது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு விருட்சமாய் இருக்கிறது. அதற்கு எபிரேய பாஷையில சொல்லிருக்காங்க மாக்கால். மாக்கால். அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சா? மாக்கால் போல இருந்துச்சான். இந்த மாக்கால் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, 3 அர்த்தம் எபிரேய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து ஃபுட், உணவு, தானியங்களினாலே செய்த ஒரு அப்பம், மிருதுவான ஒரு அப்பம் என்று சொல்லி ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் ஃப்ரூட், விருட்சம் என்று ஒரு அர்த்தம். மூன்றாவது மீட், மாமிசம் என்கின்ற அர்த்தம். இந்த ஏவாள் பாட்டி நினைச்சாங்க, இந்த நன்மை தீமை அறியும் விருட்சத்தை நான் புசித்தால் எனக்கு நன்மை கிடைக்கும்னு. அது என்னதான் கிடைச்சிச்சு? மரணம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனா இன்னைக்கு ஜீவ விருட்சத்தை புசித்தா உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் எப்படி இருக்குமா? பிரெட் போல ஃபுட்டாக இருக்குமா? அல்லது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சமாக இருக்கும், ஒரு விருட்சத்தை போல இருக்கும். அல்லது அது எப்படி இருக்கும்? மாமிசத்தை போல இருக்கும். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு வருவோமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 48வது வசனத்தை வாசிக்கிறேன். நானே ஜீவாப்பம்
நானே. அந்த ஜீவ அப்பம் யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதலாவதாக நன்மை தீமை அறியும் விருட்சத்தை புசித்தால் சாவு வரும்னா, ஜீவ விருட்சத்தை புசித்தால் என்ன வரும்? நித்திய ஜீவன் வரும். அப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த ஜீவ அப்பம் நானே. தொடர்ந்து வாசிப்போம். 50வது வசனம். இதை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கியது இதுவே ஜீவ அப்பம். என் மாமிசமே. அப்ப மாக்கால்னா என்னன்னா, இது பிரெட் மாத்திரம் இல்ல, அது ஒரு மாமிசம். தொடர்ந்து வாசிப்போம். புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? ஜீவ விருட்சம். அந்த அப்பத்தை நீங்க புசிக்கும் போது நீங்களும் நானும் நித்திய ஜீவனாய் வாழ முடியும். ஜீவ விருட்சத்துக்கு எங்கேயோ போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவ விருட்சமே எங்க வந்துச்சு? சபையை தேடி வந்தது. நம்ம எப்பப்பெல்லாம் அவருடைய பந்தியிலே சேர்ந்து அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கிறோமோ, அப்பப்பெல்லாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம், அவருடைய ஜீவ விருட்சத்தை நீங்களும் நானும் புசிக்கிறோம். எப்பப்பெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்களும் நானும் தியானிக்கிறோமோ, அப்பெல்லாம் எதை சாப்பிட்றோம்? ஜீவ விருட்சத்தை சாப்பிடுகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் டவுட் இருக்கு இல்ல? கொஞ்சம் டவுட் இருக்கா இல்லையா? இல்ல. சரி, அப்போ ஒரு வசனம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமே, அப்போ நிச்சயமா டவுட் வரும். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா டவுட் வராதவங்களுக்கு வந்துடும். யாரு சொல்றாங்க? ஆவியானவர். யாருக்கு சொல்றாங்க? சபைக்கு சொல்றார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். தொடர்ந்து வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் இந்த வசனத்தை பார்த்தோன்னா என்ன தோணும்? பரதேசியில மரம் இருக்கு, அப்புறம் நம்ம அங்க போனாதான் ஜீவ விருட்சம் கொடுக்கும். அப்படித்தான் நம்ம புரிஞ்சிருக்கோம். புரியுது இல்லையா? அதுதான் தவறான புரிந்து கொள்ளுதல். இந்த வசனத்துல யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? ஆவியானவர் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு. சபை எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அப்ப எங்க இருக்கிற ஆளுக்கு தான் சொல்றாரு? பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் சொல்றாரு. ஏன்னா இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்றோம். நம்ம எப்போ பரதேசிக்கு போவோமோ அப்ப போய் நம்ம ஜீவ விருட்சத்தை சாப்பிடுவோம். ஆனா அந்த வசனம் அப்படி சொல்ல. யார்? ஆவியானவர் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, நீ பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை உனக்கு புசிக்க கொடுப்பேன். அப்ப இந்த சபை மேல போகாது. புதிய ஏற்பாட்டின் சபை மேல போகுமான்னா போகாது. புதிய ஏற்பாட்டு சபை எதுவாகத்தான் போகும்?
முதல்ல பார்த்தோம், 2 சபை இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டின் சபை, ரெண்டாவது புதிய ஏற்பாட்டின் சபை. புதிய ஏற்பாட்டின் சபை வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன செய்து மணவாட்டியாக மாறி பரலோகத்துக்கு போச்சு. பரலோகத்துக்கு போச்சுனாலே என்ன ஆயிடுச்சு? சபை இல்லை. அதுக்கு பேர் என்னதான்? மணவாட்டி. அப்ப ஆவியானவர் யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு, மணவாட்டிக்கு சொல்லல, சபைக்கு சொல்றாரு. அப்ப ஜீவ விருட்சம் என்பது எங்கதான் கிடைக்கும்? சபையிலே தான் கிடைக்கும். சபை எங்க இருக்கு? இந்த உலகத்தில் இருக்குது. நீங்களும் நானும் அவருடைய பந்தியிலே சேரும் போது நீங்களும் நானும் ஜீவ விருட்சத்தை உண்ணுகிறோம். ஜீவ விருட்சத்தை உண்பதினால என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவனை கிடைக்கும்படிக்காக நீங்களும் நானும் அவருடைய பந்தியிலே சேர்கிறோம். அதை அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். பந்தியில் எப்பப்பெல்லாம் நம்ம சேர்றோமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ விருட்சத்தை நீங்களும் நானும் புசிக்கிறோம். எப்பப்பெல்லாம் சபையாய் கூடி அவருடைய வசனத்தை தியானிக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? ஜீவ விருட்சத்தை புசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்னொரு கேள்வி, ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் எதை கொடுப்பாரா? இப்ப ஜெயம் கொண்டுட்டோமா கொள்ளலையா? கொஞ்சம் டவுட்டு தான் இல்ல? கொஞ்சம் டவுட்டு. சரி, 2-3 வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து 39 வரைக்கும் வாசிப்போமே. கிறிஸ்துவின் அன்பை யார் ஓகே தாழ்வானாலும் அப்ப தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனோடு கூட அன்போடு கூட நீங்கள் இணைந்திருந்தால் நீங்க என்ன செய்றவர்கள்? ஜெயம் கொள்கிறவர்கள். உலகத்தின் மீது சாராமல், உலகத்தை நீங்கள் அன்பு கூறாமல் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் அன்பு செய்தால் நீங்களும் நானும் என்ன செய்கிறவர்கள்? ஜெயம் கொள்கிறவர்கள். அப்ப ஜெயம் கொள்கிறவனுக்கு அவர் என்ன கொடுப்பாரு? ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பார். சரி, இது பரிசுத்த பவுல் சொன்னது. வெளிப்படுத்தினதில் எழுதினது யாரு? யோவான். அப்ப யோவான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை வாசிப்போம். 13, 14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். இருந்தால் நீங்களும் நானும் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். இன்னொரு ஒரு வசனத்தை மாத்திரம் கடைசியாக படிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிப்போமே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கிற ஜெயம் அப்ப யார விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஜெயம் கொள்கிறவன். இப்ப 3 காரியம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? அவரிடத்துல அன்பு கூற வேண்டும், வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை நீங்கள் நானும் சேரமா? செஞ்சா நம்ம ஜெயம் கொள்கிறவர்கள். சபை செய்தால் அது ஜெயம் கொள்கிற சபை. அந்த சபைக்கு
ஆவியானவர் சொல்கிறார், ஜெயம் கொள்கிற உங்களுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ஆதி காலத்துல ஏதேன் தோட்டத்துல ஏவாள் போய் பார்க்கும்போது சுடரொளி பட்டயத்தினாலே அடைக்கப்பட்டு கேருபீன்கள் செவி கொடாதபடிக்கு பழைய ஏற்பாட்டின் மக்களுக்கு இருந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மரியாள் புதிய ஏற்பாட்டின் அடையாளமாக செல்கிற போது ஜீவ விருட்சம் அங்க இல்ல, சுடரொளி பட்டயமும் அங்க இல்ல. இயேசு எங்க இருந்தாரு? சபைக்குள்ளாக வந்து விட்டார். அவரை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் போது, அவர் மீது நீங்களும் நான் அவருடைய வசனத்தை மெய்யாக நாம் தியானித்து அதற்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஜெயம் கொள்கிறவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை உங்களுக்கும் எனக்கும் எங்க கொடுப்பாரு? சபையிலே கொடுப்பார். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்கிற போது அவரை நாம் ஜீவ விருட்சமாக பார்க்க வேண்டும். அவரை ஜீவ விருட்சமாக நீங்கள் மெய்யாக நீங்களும் நானும் விசுவாசித்து அவர் அண்டையிலே போகும்போது நித்திய ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எழுந்து நிற்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆதியிலே தகப்பனே மனிதன் ஆதாமும் ஏவாளும் கைகளை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்காதபடிக்கு, அதை பறித்து புசிக்காதபடிக்கு தகப்பனே நீர் கேருபீன்களை நீர் வழியிலே வைத்து சுடரொளி பட்டயத்தை வைத்து அவர்கள் புசிக்க கூடாதபடிக்கு நீர் தடுத்தீர் ஆண்டவரே. இந்த காரியத்தை பார்க்கும்போது அநேக நேரங்களிலே நீர் மனு குலத்தை தண்டித்தீர் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொண்டோம், அது எங்கள் மீது நீர் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு, எங்கள் மீது நீர் வைத்திருந்த தகப்பனே அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்யாமல், அந்த பாவத்தை எங்களை விட்டு நீக்காமல், பரிபூர்ணமாய் நீக்காமல் அந்த ஜீவ விருட்சத்தை நாங்கள் புசிக்க கூடாதபடிக்கு நீர் தடை செய்து வைத்திருந்தீர் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பி எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து தகப்பனே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே முற்றிலுமாய் எங்களை விட்டு நீக்கி அந்த ஜீவ விருட்சத்தை நாங்கள் புசிக்கும் வண்ணமாக இந்த நாளிலே திருச்சபைக்கு நீ தந்த தயவுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அந்த எப்பப்பெல்லாம் உம்முடைய பந்தியிலே நாங்கள் சேர்கிறோமோ இந்த காரியத்தை நாங்கள் நினைவு கூற தகப்பனே எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எப்பப்பெல்லாம் சபையாய் நாங்கள் கூடி உம்முடைய வசனத்தை தியானித்து வசனத்தை நாங்கள் உட்கொள்கிறோமோ அப்போதெல்லாம் நாங்கள் ஜீவ விருட்சத்தை நாங்கள் புசிக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு, உலகத்திலே நாங்கள் சார்ந்து விடாதபடிக்கு, உலகத்தின் மாயதிக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தகப்பனே உம்மை விசுவாசிக்க, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, உம்முடைய வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் எங்களுக்கும் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்த காரியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட மகா பெரிய ரட்சிப்பை எங்களுடைய மூதாதையருக்கு கொடுக்க முடியாத அந்த பெற்றுக்கொள்ள முடியாத அந்த ரட்சிப்பை இந்த நாளிலே இலவசமாய் எனக்கும் எங்களுக்கும் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒரு உணர்வோடு கூட உம்முடைய சமூகத்திலே எப்போதும் வர, எப்போதெல்லாம் உம்முடைய வசனங்கள் தியானிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் அந்த இடத்திலே சென்று உம்முடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எப்பப்பெல்லாம் தகப்பனே சபையாய் கூடி உம்முடைய பந்தியிலே சேர்கிறோமோ அதற்கு நாங்கள் முழுமையாய் எங்களை ஒப்பு கொடுத்து தகப்பனே பயபக்தியோடு கூட உம்முடைய ஜீவ விருட்சத்தை நாங்கள் புசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த ஜீவ விருட்சம் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நன்மை தீமை அறியும் கனியை புசித்ததினாலே தகப்பனே எங்களுக்கு மரணம் வந்தது. நாங்கள் ஜீவ விருட்சத்தை புசித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நித்திய ஜீவனை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் என்று உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் பங்கு பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் என்று சொல்லி
உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடிய பாடலை போல, குயவன் கைகளிலே தந்த களிமண்ணை போல என்னையும் எங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பண்ணையும் உமக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும் என்று சொல்லி உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, அநேகரை தகப்பனே உடைய சமூகத்திலே கொண்டு வர, நித்திய ராஜ்யத்திலே கொண்டு வர, தகப்பனே உம்மை நாங்கள் சந்திக்கும் போது வெறும் கையாக வராதபடிக்கு தகப்பனே அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாக உடைய சமூகத்திலே கொண்டு வர எனக்கும் எங்களுக்கும் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் தாளந்தில்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை ஆசீர்வதிப்பவர் நீர், எங்களுடைய திறமைகளை கற்றுக் கொடுப்பவர் நீர் ஆண்டவரே. நீர் பரத்திலிருந்து ஞானத்தை தருகிறவர் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஞானத்திலே குறைவுள்ளவன் என்னிடத்திலே கேட்க கடவன் என்று சொன்ன விதமாக ஞானத்திலே குறைவுள்ள பிள்ளைகளாகிய எங்களோடு கூட நீர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறை எங்கெங்கெல்லாம் நாங்கள் கூடுகிறோமோ அங்கெங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். அதன் மூலமாக உம்முடைய வசனத்தை நாங்கள் புசித்து தகப்பனே உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க, உம்மை விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். தகப்பனே, உலகத்தில் நாங்கள் சாயாதபடிக்கு, உலகத்தின் மாயக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் செய்த காரியத்திற்காக நன்றி, கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசிய தயவுக்காக நன்றி. மனிதனுடைய வார்த்தைகளை அல்ல, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இதில் எல்லா மகிமையும், எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். In the beginning we can see God placed man in front of two different trees, the tree of life and the tree of knowledge of good and evil. One leads to life by eating him, and the other leads to deadness and sin. So feed on Christ, don't be satisfied with being good and legal. Christ is the tree of life, He's our life supply. Let's choose the way of life, take Him in by enjoying Him, open deep within, and on His life depend. Now everyone can feast on Him, open deeply and be filled to the brim. Partake of Christ as the tree of life, express Him together. Give Christ the first place in our hearts, as we love Him all His life He imparts. In spirit He fills eternally, satisfied.